போட்டி திருப்படி மாணவர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம டே சீட் பார்த்திங்கன்னா 10th டே சீட் பார்க்கோம். நம்ம பார்த்திங்கன்னா ஏ டே ஏ சீட்டுங்கிற ஒரு கான்செப்டில் டெய்லி ஒரு டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதே கொஷின் கேட்க மாட்டாங்க, அந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்பாங்க. அதனால் அந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் படிக்கிறது போல் லிமிட்டடாக படிக்கும்போது அப்போ அந்த கடைசி நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரிவிஷன் விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க, ஆப்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்புறம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டே சீட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உறுதியாக பாஸ் பண்ணிடலாம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெசா ஆக்ட் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க? 1996. இப்போ பெசானா என்ன அப்படிங்கன்னா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ஏரியா, அதுதான் பெசா ஆக்ட். இப்போ பஞ்சாயத்து ஆக்ட் நமக்கு 73rd 74th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. 74 கொண்டு வந்திருக்காங்க. அது ஷெட்யூல் ஏரியாவுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்போ ஷெட்யூல் ஏரியாவுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஆக்டாக கொண்டு வரது தான் பெசா ஆக்ட். இப்போ எதெல்லாம் ஷெட்யூல் ஏரியாவோ அந்த ஏரியாவுக்கும் பஞ்சாயத்து ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பெசா ஆக்ட் கொண்டு வராங்க. 1996 கொண்டு வராங்க. அடுத்த கொஸ்டின், டாப் டயர் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் ஸ்ட்ரக்சர். இப்போ குரூப் 1ல் கூட கேட்டாங்க. இப்போ 3 tier சிஸ்டம் சொல்லும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, அப்புறம் பஞ்சாயத்து சமிதி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா என்னெல்லாம் இது கேட்டிங்கன்னா கீழ் லெவலில் பார்க்கும்போது வில்லேஜ் லெவலில் இருக்கும், அப்புறம் சமிதி லெவலில் இருக்கும், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும். அப்போ டிஎஸ்வி அப்படின்னு சொல்லி நான் வச்சுருங்க, டிஎஸ்வி. அப்போ இந்த 3 tier இல்லை டாப் மோஸ்ட் கேட்கலாம், பாட்டம் கேட்கலாம், மிடில் கேட்கலாம், எப்படி கேட்டாலும் அடிக்கணும். அவன் டாப் டயர். இப்போ டாப் டயர்னு சொல்லும்போது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, அதான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. அடுத்தது பஞ்சாயத்து சமிதி மிடில் லெவல், வில்லேஜ் பஞ்சாயத்து கீழே உள்ள லெவல். இதை தான் நமக்கு இந்த எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூஸ் ரிப்போர்ட் இஸ் ஸ்கெயில்ட் அஸ் த மேக்னா கார்ட்டா பஞ்சாயத்து சிஸ்டம். யாருடைய ரிப்போர்ட்டை மேக்னா கார்ட்டா பஞ்சாயத்து சிஸ்டம் அப்படிங்காங்க. அப்போ மேக்னா கார்ட்டானா என்ன கேட்டிங்கன்னா பேரறிக்கை அப்படிம்பாங்க. மேக்னா கார்ட்டானா என்ன கேட்டிங்கன்னா பேரறிக்கை. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு விக்டோரியா மகாராணி பேரறிக்கைம்பாங்க மேக்னா கார்ட்டா. நிறைய இடத்துல மேக்னா கார்ட்டாங்க. மேக்னா கார்ட்டானா அதுதான் முக்கியமான அறிக்கை. அப்போ நம்ம பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துக்கலாம் பார்ஸ் 4 கமிட்டி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு கமிட்டி தான் பார்த்தீங்கன்னா 3 tier சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3 tier சிஸ்டம் ஏன்னா அப்போ ஒரு 3 tier சிஸ்டங்கிறது நமக்கு என்னென்னா நம்ம ரயில்வேல பெருத்து போகிற மாதிரி தான். ஏன்னா லோயர் மிடில் அப்பர் அந்த மாதிரி. அதில் பல்வந்தரா மேத்தா கமிட்டி தான் 1957 இந்த கமிட்டி அமைச்சிருப்பாங்க. 57 ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதை ஏற்றுக்கிட்டது 58 ஏற்றுக்கிடுவாங்க. என்ன கொஸ்டின், மேக்னா கார்ட்டா பஞ்சாயத்து சிஸ்டம் பல்வந்தரா மேத்தா கமிட்டி 57. இதை தான் பேரறிக்கைம்பாங்க. ஏன்னா முத உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அசோக் மேத்தா கமிட்டி வருது, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா ரா கமிட்டி வருது, அதுக்கப்புறம் தான் சிங்கிவி கமிட்டி. ஆனால் இதை தான் பேரறிக்கை அப்படிங்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் எந்த மாநிலம் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் குறைந்தபட்ச கல்வி? முக்கியமான கொஸ்டின்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியனுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷனே கிடையாது. நீங்கள் எம்எல்ஏ ஆகணும் கல்வி தகுதியே கிடையாது. எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, லோக்கல் பாடியும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா முறையாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த கல்வி தகுதியை உள்ளே கொண்டு வர்றாங்க. 2015 இதை கொண்டு வர்றாங்க. இது முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் யூனிட் இஸ் த பிரைமரி அண்ட் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்? அதை தான் பார்த்தோம். முக்கோணம் போட்டோம் பார்த்தீங்களா? முக்கோணத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்து, அடுத்து பஞ்சாயத்து சமிதி, மேலே டிஸ்ட்ரிக்ட். கொஸ்டின் எப்படி கேட்காம பார்த்தீங்களா? இதான் கொஸ்டின். அதே கொஸ்டின் கேட்க மாட்டான், ஆனால் அந்த டாப்பிக்லேருந்து வருது பாருங்க. அங்கே கேட்கும்போது டாப் அப்பர் என்னன்னு கேட்டான், இங்கே பார்த்தீங்கன்னா பிரைமரி என்னன்னு கேட்குறான். அப்போ அந்த கொஸ்டினை நல்லா பார்த்துட்டாவே நம்ம ஈஸியாக கிளியர் எது கேட்பான்னு சொல்லி நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் கேட்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் போர்டு ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். கண்டோன்மெண்ட் போர்டு இதே கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கண்டோன்மெண்ட் போர்டுங்கிறது மிலிட்ரி ஏரியா. இப்போ நான் அந்த நகர் பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நகர் பஞ்சாயத்தில் 8 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் நமக்கு தெரியும், என்னது கார்பரேஷன். இன்னொரு டைப்பும் தெரியும், முனிசிபாலும் தெரியும். இன்னொரு டைப் என்னென்னா போர்ட்ரஸ்ட், இப்போ துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி. அதுமாதிரி மிலிட்ரி ஏரியா இருக்கக்கூடிய பகுதி கண்டோன்மெண்ட். ஏற்கனவே மிலிட்ரி ஏரியான்னு சொல்லும்போது அங்கே உள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருந்தோம், பார்த்துருந்தோம். இங்கே என்ன கேட்கனா கண்டோன்மெண்ட்னா அட்மினிஸ்ட்ரேட் பை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான். யார் கண்ட்ரோல் இருக்குன்னா பிரசிடென்ட் கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ கொஸ்டின் பாருங்க, அந்த கொஸ்டின் கேட்கல, அந்த டாபிக்லேருந்து ரிப்பீட் ஆகுது பாருங்க. அதாவது திரும்ப சொல்றேன், டாபிக் தான் ரிப்பீட் ஆகும், கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. நெக்ஸ்ட் அசோக் மேத்தா கமிட்டி
அசோக் மெத்தா கமிட்டிங்கிறது 2 டயர் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அசோக் மெத்தா கமிட்டிங்கிறது நம்ம மொரார்ஜி தேசாய் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் டைமில் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. 77 ஃபார்ம் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் 78 கொடுக்குது. ஏன்னா 2 டயர் சிஸ்டம். 2 டயர் சிஸ்டம் சில்லா பஞ்சாயத்து, மண்டல் பஞ்சாயத்து, இதுதான் 2 டயர் சிஸ்டம். ஏன்னா சில்லா பரிஷாத், மண்டல் பரிஷாத். மண்டலமாக பிரிக்கிறது. சில்லாங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொடுக்குறது. இப்போ 2 டயர். நம்ம பல்வந்த்ராய் மெத்தா கமிட்டி என்னங்கன்னா 3 டயர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு டிஆர்டிஏ, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி எந்த வருஷம் இங்கே ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1980. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ். 74th அமெண்ட்மெண்ட் 1992. ஏன்னா ரெண்டுமே அப்போ 74th 73rd 2 அமெண்ட்மெண்ட் 1990 தான். 74th அமெண்ட்மெண்ட் வந்து நகர்பாலிகா ஆக்ட், இது ஹிந்தி வார்த்தை. 73ங்கிறது பஞ்சாயத்து ஆக்ட். அப்போ நகர்பாலிகா, நம்ம முனிசிபாலுங்கிறது வந்து ஹிந்தியில் நகர்பாலிகா ஆக்ட். இப்போ 73rd 74th இம்பார்ட்டண்டாக படித்து வச்சுக்கிறீங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டுமே யாருடைய பிரிவில் வருதுன்னா நரசிம்மராவ் பிரிவில் நமக்கு என்னது வருது. ரெண்டுமே படித்து வச்சுக்கிறோம். அடுத்த கொஸ்டின்ஸ். ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இந்த லோக்கல் பாடியில் நல்லா கவனிச்சிடுங்க, 21 வயசு இருந்தால் போதும். நீங்கள் காலேஜ் முடிச்சு டைரெக்டாக லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டி போடலாம். எம்எல்ஏக்கு எத்தனை வயசு? 25 வயசு. லோக்சபா எம்பிக்கு எத்தனை? 25 வயசு. ராஜ்யசபா எம்பிக்கு எத்தனை? 30. பிரசிடென்ட்டுக்கு எத்தனை? 35. கவர்னருக்கு 35. வைஸ் பிரசிடென்ட் 35. ஆனால் லோக்கல் பாடி தான் இருக்கிறீங்களே கம்மி. அப்போ 21 வயசு ஆனால் லோக்கல் பாடி எலெக்ஷனில் போட்டி போடல. இப்போ கூட திருவனந்தபுரத்தில் 21 வயசில் ஒரு ஆள் மேயராக இருக்காங்க. அப்போ வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் ஆர்டிகல் 40 வில்லேஜ் பஞ்சாயத்து. ஏன்னா இது வந்து டிபிஎஸ்பியில் காந்தியன் பிரின்சிபலில் வரக்கூடியது. அதான் கேட்கான். ஆர்டிகல் 40 எந்த பிரின்சிபலில் வருங்க? டிபிஎஸ்பியில் யாருடைய பிரின்சிபலில் வருது? காந்தியன் பிரின்சிபலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் நம்பர். அந்த ஆர்டிகல் 40 படி தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 73rd 74th அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், கிங் பின் இன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கார்பரேஷன். ஒரு கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னா ஒரு கமிஷனர். அப்போ கார்பரேஷனுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில், பொலிட்டிக்கல் லெவலில் ஹெட் யாருன்னா மேயர். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வேற, பொலிட்டிக்கல்ங்கிறது வேற. அடுத்தது, ஹவு மெனி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த அசோக் மெத்தா கமிட்டி? 132 ரெக்கமெண்டேஷன் கொடுக்காங்க. ஏன்னா அசோக் மெத்தா கமிட்டி 1977 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. 78 ரிப்போர்ட் கொடுக்குது. 2 டயர் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே அசோக் மெத்தா கமிட்டி தான் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. அசோக் மெத்தா கமிட்டியில் தான் எஸ்சி எஸ்டிக்கு என்ன சொல்கிறாங்க, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, பல்வந்த்ராய் மெத்தா கமிட்டி அப்பாயிண்டட்னு 1957 ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 58 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து ராஜ் வாஸ் இனாகரேட்டட் இன் த இயர். முத பல்வந்த்ராய் மெத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி அக்டோபர் 2 1959 ராஜஸ்தானில் தான் முத அதை என்ன செய்கிறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை முத கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட், த மேஜர் தீம் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சிங்கிவி கமிட்டி. இந்த சிங்கிவி கமிட்டிங்கிறது 1986 ராஜீவ்காந்தி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இது என்னன்னா ரீவிட்டலைசேஷன் ஆஃப் த பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன். உள்ளாட்சி அரசுக்கு அதை வந்து உயிரூட்டுறதுக்காண்டி ஆரம்பிப்பாங்க. ரீவிட்டலைசேஷன், அதாவது புதுப்பிக்கிறது. அப்போ பஞ்சாயத்து ராஜ் ஆக்டை புதுப்பிக்கிறதுக்கு தான் மெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்? ஏன்னா அது ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி இப்போ தான் சொன்னேன், அசோக் மெத்தா கமிட்டி. அசோக் மெத்தா கமிட்டி தான் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது, பஞ்சாயத்து ராஜில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்கு எவ்வளோ இருக்கணும் அவங்க கேட்டால் 33% இருக்கணும். இதை சொல்கிற ஆர்டிக்கிள் என்ன அப்படிங்கிற சொல்லி கேட்பாங்க. 243 டி, 243 டி. டீங்கிறது பஞ்சாயத்தில் சொல்லக்கூடியது, இது முனிசிபாலில் சொல்லக்கூடியது. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக தமிழில் என்னென்னா போடா போடி அப்படிமோ, என்ன போடா போடி அப்படிமோ. டி போடி அப்படின்னா, போடினா யாரை சொல்லுவோம்? பெண்களை சொல்கிறோன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ டி வந்து பஞ்சாயத்து, டி வந்து என்னது முனிசிபாலிட்டி வச்சுருங்க. அதே மாதிரி இதில் முக்கியமானது என்ன, 243 ஐஒய். இது பஞ்சாயத்துக்குள்ள ஃபினான்ஸு, இது முனிசிபாலிட்டிக்குள்ள ஃபினான்ஸ். முக்கியமானது. அப்புறம் எலெக்ஷன் என்ன, KZA. சரி, ஓகே. அப்போ இது முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் 1994 கொண்டு வர்றாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தது யாருன்னா ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அந்த டைமில் தான் தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாங்க.
அடுத்த கொஸ்டின், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் பஞ்சாயத்து? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 9th வந்து பஞ்சாயத்து, 9A வந்து முனிசிபாலிட்டி, 9B வந்து கோஆபரேட்டிவ். அப்போ இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட், இது 74th அமெண்ட்மெண்ட், ஏன்னா இது 97 அமெண்ட்மெண்ட். இது வந்து ஒரு கொஸ்டினை கேட்குற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த பஞ்சாயத்தில் உள்ள ஆர்டிகல் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதில் பர்டிகுலராக ஒரு ஆர்டிகல் கேட்குறான், 240 சி என்னன்னு கேட்கான். சி ஃபார் காம்போசிஷன், ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி சொல்கிறது மொத்த. அப்போ சி ஃபார் என்னன்னா காம்போசிஷன், பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்கிறது காம்போசிஷன். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டோஸ்டு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பல்வந்தரா மேத்தா கமிட்டி, இதான் முக்கியம். அப்போ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நமக்கு தெரியும், பிளானிங் கமிஷன் இருக்குது. பிளானிங் கமிஷன் மாதிரி பிளானிங் கமிஷனுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் 1952 ஆரம்பிப்பாங்க. இதுக்கு தலைவர் யாராக இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார். இப்போ பல்வந்தரா மேத்தா கமிட்டி 57 அமைச்சு 57 ரெக்கமெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு என்டோர்ஸ்னால் அங்கீகாரம் கொடுத்தது. என்டிசி வந்து எப்போ அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா 1958 தான் கொடுத்தாங்க. இப்போ பல்வந்தரா மேத்தா கமிட்டி 57 அமைச்சு 57 கொடுத்தாலும் அதுக்கு என்டோர்ஸ் பண்ணது இந்த என்டிசி என்டோர்ஸ் வந்து 1958. இப்போ கொஸ்டின் எப்படிலாம் கேட்காம பாருங்க. அப்போ வந்து டாபிக் தான் முக்கியமே தவிர அதே கொஸ்டினுக்கு முக்கியம் இல்லை. விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், இது முக்கியமானது. பஞ்சாயத்து ராஜுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிம்பாங்க. ஏற்கனவே பஞ்சாயத்து ராஜ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும். அதுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி எவ்வளவோ முயற்சி பண்ணார். ராஜீவ்காந்தி கனவு தான் நரசிம்மராவ் நிறைவேற்றுறாரு. 73rd 74th அமெண்ட்மெண்ட்ல நிறைவேற்றுறாரு. அப்போ அந்த இடத்துல கான்ஸ்டியூஷனல் அங்கீகாரமானு சொன்ன கமிட்டி என்ன கேட்டீங்கன்னா சிங்கிவி கமிட்டி. 1986 இந்த கமிட்டி தான் அரசியலமைப்பு அங்கீகாரம் வேணும்னு கேட்டது. மொத்தம் 4 கமிட்டி பார்த்தோம் பார்ட்ஸ்னு. அதில் அங்கீகாரம் கேட்டது இவங்க தான். அடுத்து 73rd அமெண்ட்மெண்ட், இது ஏற்கனவே பார்த்தோம். இல்லை எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னா 29. நீங்கள் நார்மலாக படிச்சிடணும். 73rd என்னது, பார்ட் 9, 73rd 29 சப்ஜெக்ட், 11th அமெண்ட்மெண்ட்டு 92ல் வருது, ஆக்ட் நடைமுறை 93ல் வருது. இது எல்லாத்தையும் படிச்சுக்கிடணும். 74th அமெண்ட்மெண்ட் அதே மாதிரி தான், 18 சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா அதே மாதிரி 18 சப்ஜெக்ட் படிச்சுக்கணும். 74th அமெண்ட்மெண்ட்டு ஏன்னா 18 சப்ஜெக்ட், 9A ஏன்னா இது எல்லாத்தையுமே படிச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு செவரல் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஏன்னா இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பஞ்சாயத்து, 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 இது எல்லாம் சேர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்னென்னா பஞ்சாயத்து யூனியன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் மேலே என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன, நேஷனல் பஞ்சாயத்து டே ஏப்ரல் 24 எல்லாம் கேட்பாங்க. ஏப்ரல் 24 எக்ஸாம் எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்க, ஹெட் ஆஃப் த கார்பரேஷன், இதான் மேயர். அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு வார்த்தை வந்துன்னா கமிஷனர். என்ன அப்போ ஏற்கனவே கமிஷனர் கேட்டால் இப்போ ஹெட்டை கேட்காம பாருங்க. டாபிக் அப்படியே வருது பாருங்க. அப்போ டாபிக் அதான் முக்கியம். நீங்கள் எப்போவுமே லாஸ்ட் டைம் என்ன சிலபஸை கையில் எடுத்து எந்தெந்த டாபிக்லாம் கவர் பண்ணிட்டோம்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா இன்ட்ரோடியூஸ்ட் இன் டவுன் பஞ்சாயத்து, தமிழ்நாடு டவுன் பஞ்சாயத்து கொண்டு வந்து. பட் மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் படியே கொண்டு வந்திருப்பாங்க இதில். அப்போ டவுன் பஞ்சாயத்து. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எனக்டட் இன் த இயர். ஏன்னா பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டது, அந்த ஆக்ட் கொண்டு வந்து 92, ஆனால் நடைமுறைக்கு வந்தது வேற. இப்போ பஞ்சாயத்து ராஜுங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் 1992. முனிசிபாலிட்டி பார்க்கும்போது 74th அமெண்ட்மெண்ட். ஏன்னா அதுவும் 92ல் கொண்டு வராங்க. அப்போ வந்து ஆக்டுங்கிறது 92ல் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போ நடைமுறைக்கு வருது, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ நடைக்கு வருதுன்னா ஏப்ரல் 24 1993. அதனால தான் ஏப்ரல் 24 நம்ம என்ன சொல்றோம்னா நேஷனல் பஞ்சாயத்து டேயாக கொண்டாடுறோம். இது எப்போ 74th முனிசிபாலிட்டி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1 1993. நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா எப்படியாட்டும் உங்களுக்கு ஒல்ட்டி கொஸ்டின் கேட்பான். அதனால் எல்லா ஏரியாலும் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை த பிளானிங் கமிஷன். ஏன்னா அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ண கமிட்டி என்ன கேட்டிங்கன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது பல்வந்தரா மேத்தா கமிட்டி, 2வது பண்ணது அசோக் மேத்தா கமிட்டி, 3வது பண்ணது என்னென்னா ரா கமிட்டி, 4வது பண்ணது சிங்கிவி கமிட்டி. இதில் வந்து பிளானிங் கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் 1985 எந்த கமிட்டி அப்பாயின்மெண்ட்னா ரா கமிட்டி, திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட கமிட்டி ரா கமிட்டி 85. அடுத்து 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எனக்டட் அண்ட் த இயர், இது இப்போ தான் பார்த்தோம் 92, நடைமுறைக்கு வந்து 93. அடுத்தது முதலாவது பரந்தாக சோழன். இந்த லோக்கல் பாடி பார்த்தீங்கன்னா
ரிப்பனுங்கள் அப்பன் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குது. அதில் பரந்தாக மன்னன் கொடவோலை முறையில் ஆட்சி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் பாடிக்கு வந்து கல்வெட்டு இருக்குது. அதுதான் கொஸ்டினாக கேட்காங்க. முதலாக பரந்தாக சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க ரகசிய இது கொடவோலை முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த டவுன் பஞ்சாயத்து. இப்போ தான் பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கார்பரேஷன் சொல்லி பார்த்தோம். யாரை பார்த்தோம்? மேயர். இப்போ டவுன் பஞ்சாயத்து உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இஓ. இப்போ கொஸ்டின் பாருங்கள், அதே லெவலில் சுற்றுது பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. அடுத்த லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன். ரிப்பனுங்கள் அப்பன்பாங்க. அவருடைய இதை தான் மேக்னா கரெக்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்போ ரிப்பனுடைய பேரறிக்கை தான் தலசுய லோக்கல் பாடியுடைய மேக்னா கரெக்டா அப்படின்னு சொல்லி அழைக்காங்க 1882. நெக்ஸ்ட் இதுக்கு வரலாறு கொஸ்டின் வச்சிருக்காங்க. டயார்ச்சி, இரட்டையாட்சி எஸ்டாப்ளிஷ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஆக்ட்னு கேட்காங்க. 1919 ஆக்ட் மாண்டகி செம்ஸ்போர்டில் டயார்ச்சி கொண்டு வராங்க. அதாவது ரிசர்வ் லிஸ்ட்டு, டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 லிஸ்ட்டு கொண்டு வருவாங்க. இந்த டயார்ச்சி எங்கே அறிமுகப்படாதுன்னு முக்கியமான கொஸ்டின். மாகாணங்களில் அறிமுகம், ப்ராவின்சியல் டயார்ச்சி அப்படிம்பாங்க. 1935 ஆக்டில் பார்த்தீங்கன்னா இந்த டயார்ச்சியை ப்ராவின்சியல் டயார்ச்சியை அழிச்சிட்டு சென்ட்ரல் டயார்ச்சி கொண்டு வருவாங்க. மத்தியில் இரட்டையாட்சி அறிமுகப்படுவாங்க. அதாவது 1919 மாகாணத்தில் இரட்டையாட்சி, 1935 பார்த்தீங்கன்னா மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம வந்து டே சீட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 டே சீட் முடிச்சிருக்கோம். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ட்டு தாரக மந்திரம் என்னன்னா மேக்ஸிமம் ரிவிஷன். எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சாலிடாக அடிக்கலாம். தேங்க்யூ.